Let the world hear his word. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128 3வது வசனம். பில் ஹேவன்ஸ் என்பவர் அமெரிக்க நாட்டில் படகோட்டும் போட்டியில் மிக சிறந்த வீரர். 1924ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அவரும் அமெரிக்க சார்பில் போட்டியிட தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அப்போது அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததால் தன் மனைவியை தனியே விட்டுவிட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல அவருக்கு விருப்பமில்லை. 1924ஆம் ஆண்டிலே பாரிஸில் இருந்து அமெரிக்கா செல்ல நவீன பிரயாண வசதிகள் இல்லை. மெதுவாக செல்லும் கடல்வழி கப்பல் யாத்திரை தான் இருந்தது. பாரிஸுக்கு சென்று பதக்கம் வெல்வதா அல்லது மனைவியின் பிரசவத்தின் போது அவளுக்கு துணையாக அவள் அருகில் இருப்பதா என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது. அவருடைய மனைவி கூட அவரை ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லுமாறு கூறினாள். ஏனென்றால் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வது என்பது அவருடைய கனவாக இருந்தது. ஆனால் மிகுந்த யோசனைக்கு பிறகு பில் தன் மனைவியின் பிரசவ நேரத்தில் அவளுக்கு அருகில் இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்று தன் உள்ளத்திலே உணர்ந்தார். எனவே 1924ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்தார். மனைவியின் பிரசவத்தின் போது அவள் அருகில் இருப்பதுதான் முதல் கடமை என அவர் உணர்ந்தார். எல்லாரும் அவரை கேலி செய்தனர். உனக்கு பெருத்த அவமானம், நீ தங்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டாய் என்று அனைவரும் கூறினர். ஆனால் பில் ஹேவன்ஸ், என்னுடைய தெரிந்தெடுத்தலை குறித்து நான் ஒருபோதும் வருத்தப்பட போவதில்லை என்றார். பில்லின் மனைவி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். அவனுக்கு பிராங்க் என்று பெயரிட்டார்கள். 28 ஆண்டுகள் கழித்து 1952ஆம் ஆண்டு பில்லின் மகன் பிராங்க் அவருக்கு ஒரு தந்தி செய்தி அனுப்பியிருந்தான். அது பின்லாந்தில் இருந்து அவருடைய மகன் அனுப்பியது. அந்த தந்தி செய்தியில், அப்பா, நான் ஜெயித்து விட்டேன். நான் பிறப்பதற்காக நீங்கள் என் அம்மாவுடன் இருந்ததால் தவறவிட்ட தங்கப்பதக்கத்தை நான் வீட்டிற்கு கொண்டு வருகிறேன் என்பதாய் அந்த தந்தி செய்தி இருந்தது. அவருடைய மகன் பிராங்க் ஹேவன்ஸ் 1952ஆம் ஆண்டு பின்லாந்தில் நடந்த ஒலிம்பிக் படகோட்டும் போட்டியில் பங்கு பெற்று தங்கம் பெற்று தன் தகப்பனுடைய கையிலே கொண்டு வந்து அதை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதை விட குடும்பம் பெரிது என்று தீர்மானித்த பில்லை போல சரியான முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே படைத்த முதல் ஸ்தாபனம் குடும்பம்தான். ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் தன் குடும்பத்தை ஆதரித்து நேசித்து பாதுகாக்கும் கடமை இருக்கிறது. தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் போதும் பிரசவ நேரத்தின் போதும் மனைவியை புரிந்து கொண்டு அவளை நேசிப்பது ஒவ்வொரு கணவனின் கடமையாகும். உன் மனைவி நேசிக்கப்படத்தக்க வரையாடு போல இருப்பாளாக என்று வேதம் கூறுகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்து புரிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை ஆசீர்வாதமானது. இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு மரியாளுக்கு உற்ற துணையாக கூடவே இருந்தார். பிரசவிக்க சரியான இடம் கிடைக்காவிட்டாலும் யோசேப்பு தன்னோடு கூட இருந்தது மரியாளுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்தது. பிள்ளை பிறந்த பிறகும் அதை பாதுகாப்பதிலே யோசேப்பு மிகுந்த கவனமாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பம் தேவன் நமக்கு தந்த வெகுமதி. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சில கிரயங்களை செலுத்தியாகிலும் குடும்ப சமாதானம், அன்பு ஆகியவற்றை நிலைநாட்டினால் தேவன் நம் குடும்பத்திலே மகிமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். ஆகவே சரியான தீர்மானங்களை எடுப்போம். மகிழ்ச்சியான தேவ பக்தி நிறைந்த குடும்பங்களை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்போம். God bless you. Have a good day.